துக்கம் சந்தோஷமாய் மாறும். A very Merry Christmas to you, my dear friends. என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். I'm so happy to greet you from Jerusalem. எருசலேமில் இருந்து உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். May all the joys of Christmas fill your heart, your family and your lives even today. கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இருதயத்தையும் முழுவதுமாய் இன்று நிரப்புவதாக. I want to talk to you about Matthew 4:16, which says, when Jesus came, those who were in darkness saw a great light. இயேசு வந்தபோது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற மத்தேயு 4:16 குறித்து பேச விரும்புகிறேன். Even today, may that light which Jesus brought into this world by coming into this world of darkness fill your heart too. இருள் நிறைந்த இந்த உலகத்தில் வந்ததன் மூலம் இயேசுவானவர் கொண்டு வந்த அந்த பெரிய வெளிச்சம் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கை நிரப்பும்படி நான் பிரார்த்திக்கிறேன். Firstly, it was the wise men who were looking at the dark sky night after night to find a sign for redemption of the world, who found this great light. இருண்ட வானை தொடர் இரவுகளாக மீட்பின் அடையாளம் தென்படுமா என்று பார்த்து கொண்டிருந்த அந்த ஞானிகள் தான் முதலாவதாக இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். As darkness surrounded the sky, அந்த வானை காரிருள் சூழ்ந்திருந்த போது a star appeared, ஒரு நட்சத்திரம் மின்னி தோன்றியது. and that star led them to the light of the world, Jesus Christ. அந்த நட்சத்திரம் உலகத்தின் பேரொளியாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களை வழிநடத்தி சென்றது. It led them to the very place where Jesus was. இயேசுவானவர் இருந்த அதே இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்தது. Until they found Jesus coming from a far distance, the star never forsook them. தொலை தூரத்திலிருந்து வருகிற அவர்கள் இயேசுவை காணும் வரை அந்த நட்சத்திரம் அவர்களை விட்டு விலகவில்லை. Even today in Revelation 2:28, the Lord promises, I will give you a morning star. இன்றும் நான் உங்களுக்கு ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 2:28 கர்த்தர் வாக்களிக்கிறார். And when you find that star, you will have authority and power. அந்த நட்சத்திரத்தை நீங்கள் கண்டடையும் போது உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் உண்டாயிருக்கும். What is that power and authority that He gives us? அவர் நமக்கு என்ன விதமான அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார்? It is a power and authority to find Jesus Christ as the Lord of our lives. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக நாம் கண்டடையத்தக்க அதிகார வல்லமையாகும். As the God of our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் வல்லமையாகும். In John 1:12, யோவான் 1:12 for everyone ஒவ்வொருவருக்கும் who has sought after the Lord, the Almighty God has given us power to be made as the children of God through Jesus Christ. கர்த்தரை தேடி கண்டடைகிற யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தருளுகிறார். Even today, as you give your life to Jesus, the morning star will shine in your heart and you'll have the light of God. இன்றும் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும் பொழுது விடிவெளி நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிப்பார். And whatever darkness is surrounding you will go, and the light of Jesus, the light of the world, will fill your heart even today. இன்று உலகத்தின் ஒளியாயிருக்கிற இயேசுவின் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் பொழுது என்னென்ன இருள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் அது அகன்றோடிவிடும். These wise men were seeking after wisdom. இந்த ஞானிகள் ஞானத்தை தேடி திரிந்தார்கள். And they were looking at the stars to guide them to wisdom. ஞானத்துக்கு தங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய நட்சத்திரத்தை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். But then they found the star which led them to the source of wisdom. Jesus Christ was born on Christmas Day. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிறந்த எல்லா ஞானத்துக்கும் ஊற்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது. In Isaiah 11 and verse 2, the Bible says, ஏசாயா 11:2 He is the spirit of wisdom and understanding. அவர் ஞானத்தையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. So as the wise men were seeking after wisdom, they found the living star, the morning star, who
came into their lives, giving them the real wisdom to live this life in this world. ஞானத்தை தேடி திரிந்த சாஸ்திரிகளுடைய இருதயத்துக்குள் வந்த விடிவெளி நட்சத்திரம் உலகில் வாழ்வதற்கு வேண்டிய மெய் ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். When God's wisdom comes into you, தேவன் அருளும் மெய்யான ஞானம் உங்களுக்குள்ளே வரும்போது, He will guide you according to His plan that He has made for your life. உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் வகுத்திருக்கும் தம் திரு திட்டத்தின்படி அவரே உங்களை வழிநடத்துவார். In Jeremiah 29 and verse 11, He says, I have made plans for you to give you a future and a hope. எரேமியா 29:11 நம்பிக்கை எதிர்கால திட்டத்தை உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Even today, as you open your heart towards Him இன்றும் உங்கள் இருதயத்தை நீங்கள் அவருக்கு திறந்து கொடுக்கும்போது, and say, Jesus, I am in darkness, இயேசுவே நான் இருளில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களாகில், He will come to you and be born in your heart. அவர் வருவார், உங்கள் இருதயத்துக்குள்ளே பிறப்பார். And His wisdom, His plan for your future will be revealed to you. உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவருடைய திட்டங்களும் ஞானமும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். And Jesus will be the morning star shining in your heart, leading you to great blessed future in your life. மிகப்பெரிய ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும் பிரகாச விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு உங்கள் இதயத்துக்குள் இருப்பார். Let's pray right now. இப்பொழுது நாம் பிரார்த்தனை செய்வோமா? Father, தகப்பனே, provide for all the needs of your children. உம் பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் நிறைவாய் சந்திப்பீராக. You know what they need, Lord. இவர்களுடைய அவசர தேவை என்னதென்பதை அறிந்திருக்கிறீர். You know the hunger they are going through. இவர்கள் கடந்து போகிற பசியின் வேதனை உமக்கு தெரியும். Hungering for righteousness. நீதியின் மேல் இவர்களுக்கு இருக்கும் பசி வேட்கை அறிவீர். Hungering to see you. உம்மை காண வேண்டும் என்றிருக்கும் பசி வேட்கையை பாருங்கள். Hungering to have your presence. உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பசி. Hungering for food. அனுதின ஆகாரத்துக்காக இருக்கும் பசியையும் அறிவீர். Hungering to come out of debt and financial problems. கடன் பாரம் பண நெருக்கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்ற பசியையும் அறிவீர். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, empower them with thy mighty Holy Spirit now. இப்பொழுது உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை பலப்படுத்தும். Lord, enter into their hearts. கர்த்தாவே, அவர்கள் இருதயங்களுக்குள்ளே பிரவேசி. Enter into their homes, Lord Jesus. இயேசுவே, இப்பொழுது அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசியும் கர்த்தாவே. Enter into their families, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, அவர்கள் குடும்பங்களுக்குள் இப்பொழுது பிரவேசிப்பீராக. Enter into their jobs, Lord Jesus. இயேசுவே, அவர்கள் செய்யும் வேலைக்குள் இப்பொழுதே செல்லுவீராக. Enter into their businesses, Lord Jesus. இவர்கள் செய்யும் தொழிலுக்குள் கடந்து செல்லும் இயேசுவே. Enter into their work and studies, Lord Jesus. இவர்கள் செய்யும் வேலை படிப்புகளுக்குள் நீர் பிரவேசியும் இயேசுவே. And bless them. இவர்களை ஆசீர்வதியும். Let them have multiplication of blessings from today. இன்று முதல் பல மடங்கு ஆசீர்வாதம் பெருக்கத்தை காண்பார்களாக. Let all the darkness go. எல்லா இருளும் விலகி போவதாக. Let them have great light through your provisions. உம்முடைய பரிகார போஷாப்பின் மூலம் மிகப்பெரிய வெளிச்சத்தை பெறுவார்களாக. Let them have plenty. சம்பூர்ணமாய் பெற்றுக்கொள்வார்களாக. We thank you for this blessing. இந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. We give you all the glory. மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.